மெசேஜ் த்ரில்லர் தான். மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் நம்பி ஈஸியாக அவ்வளோக்கா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. மெசேஜ் இருக்குது ஆக்சுவலி. ஒரு சிஸ்டர் பிரதரோட பாண்டிங் அதில் ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னா லவ் பண்ணுற பொண்ணுக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு லவ்னா எப்படி ஒரு ட்ரூ லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ blockbuster movies அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் சும்மா சொல்ல, உண்மையாலுமே சீரியஸாக சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட் நிறையா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. என் ஃப்ரெண்டு ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சுபாஷ் சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் வந்திருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருந்துச்சு. கேர்ள்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாங் செம்மையாக இருந்துச்சு. ஒரு லவ் சாங் இருக்கு, செம்ம வேற மாதிரி இருந்துச்சு. ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆக்சுவலாக. செகண்ட் ஹாஃப்னா அடுத்து என்னன்ற மாதிரி தான் இருந்துச்சு. யாரா இருக்குன்ற மாதிரி கடைசி அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. யார் தான் தங்கச்சி, யார் தான் அண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வெற்றி ஆக்டிங் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படி எதுவும் பாருங்க, எல்லாருமே பாருங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. என்ன மெசேஜ்? த்ரில்லர் தான். மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் நம்பி ஈஸியாக அவ்வளோக்கா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதான், ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதான் சொல்ல வரேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸும் சூப்பராக இருக்கு. ஆக்டிங், டான்ஸ், போலீஸ் அந்த டான்ஸ் ஆடுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துலையும் தைரியமாக இருக்கணும். லேடிஸ் எல்லாருமே தைரியமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. நல்லா காட்டியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக இருக்கணும். எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்த்தம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சாங்ஸ் வாய்ஸ் நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு சார். ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. முருகன் அண்ணா செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லவ் சீன்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் சிஸ்டர் பிரதரோட பாண்டிங் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த காரில் போகையில் அவங்களோட அந்த லவ் சாங்ஸ் ஒன்று இருக்குது. ராட்சசனே சாங் வேறு லெவல். அதே மாதிரி ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்குது. ஒரு பொண்ணை கடத்திட்டு போகல, அவன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி தான். பட் இருந்தாலும் அந்த காமெடி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன விலை அழகின்னு சொல்லிட்டு அந்த அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. காமெடியெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் இருக்குது ஆக்சுவலி. ஒரு சிஸ்டர் பிரதரோட பாண்டிங் அதில் ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னா லவ் பண்ணுற பொண்ணுக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு லவ்னா எப்படி ஒரு ட்ரூ லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்டோட கேரக்டர்லேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் லீட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதையுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கண்டிஷன் பண்ணணும்ல, அதை அவ்வளோ க்யூட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக இது வேறு லெவல் டிஃப்ரெண்ட் தான். பார்க்கலாம். வேறு லெவலுங்க. ஆசமாக இருந்துச்சு. பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ரோ. நான் ஆக்டர் வெற்றியோட ரொம்ப பெரிய ஃபேன் இல்லாமல் நான் ஆக்டர் வெற்றியோட எந்த படம் மிஸ் பண்ணாமல் பார்க்குற ஆள்னா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்டோரி பார்க்க வந்துருந்தேன். எல்லா ஸ்டோரியும் ரிலேட்டாக எல்லாமே ஒரே மாதிரி கண்டென்ட்டாக இருக்கும் வெற்றி பண்ணுறது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வந்து 2 ஸ்டோரியாக இருக்குது. ஒன்று பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட்டாக இருக்குது, ஆப்போசிட்டில் இன்னொன்று ஒரு வெற்றி வந்து ஒரு லவர் பாய் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நார்மல் பையன் வந்து லவ்வில் என்ன டிசிஷன் எடுக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு நல்ல மெசேஜ் நிறைய பேருக்கு தெரிய வரும்.
படத்தில் வந்து ஏதோ பொள்ளாச்சி இஷ்யூ அதை ரெஜிஸ்ட்ரேஷன் காட்டியிருக்கதா சொல்லிடுறாங்க, அதெல்லாம் காட்டியிருக்காங்க. இல்லை அதுக்கு இதுக்கு கனெக்ட் இல்லை. இது நார்மலாக சில பேச்சுலர்ஸ் பண்ணுறது, இது அதுக்கும் இதுக்கு கனெக்ட் இல்லை. அது ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக வரும். இது வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் பண்ணுற மாதிரி இருக்கும். படத்தில் பாடல்கள் எப்படி சாங்ஸ் செம்மையாக இருக்கா இருக்குது ப்ரோ. மியூசிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. விவேக் ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு போல், அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ இல்லை, எனக்கு ஆக்டர் வெற்றி ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட பர்சனலாக எல்லா ஸ்டோரிஸுமே பார்க்குற ஆள் நான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் ஸ்டோரிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஸ்டோரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ரிவீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் ரிவீல் நல்லா இருக்கு. காதலை பற்றி அதான் அது சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த படம் வித்தியாசமாக இருக்குது. அது நல்லா இருக்குது. செகண்ட் படம் சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. என்னடா ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது படம் என்ன தான் கதைன்னு ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. படம் ஹீரோ வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அழகாக நடிச்சிருக்காப்புல. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாக சாங் தான். அங்கங்கே வர சாங்லாம் சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்ஆர் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா மியூசிக், ஃபைட்டு ஓரளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் எதுவும் கருத்தை சொல்ல வராங்க எதுவும் இல்லை அந்த மாதிரி எதுவும் கிடையாது? கருத்தாக என்ன சொல்ல வராங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, கெட்டவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லவனாக திருந்தான்றது ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி சம்பவத்தை காமிக்கிறாங்க. 2 மெசேஜ் காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. அண்ணா வணக்கம். பகலேரன் படம் பார்த்தேன். நல்ல கதை. முருகன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வெற்றி அண்ணா ஹீரோ அண்ணாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோனும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்க்க வேண்டிய படம்னா முக்கியமாக லவ் பண்ணுறவங்க பார்க்க வேண்டிய. ஆனால் நம்மளை வந்து 28 வயசு வரைக்கும் வளர்க்குறவங்க அப்பா அம்மா வந்து நம்மள ஒரு நல்ல பையன் பார்த்து கல்யாணம் வைப்பாங்க நம்பிக்கை இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு பையனை மீட் பண்ணி லவ் பண்ணி அவங்க கூட போயிட்டு டேட்டிங் போயிட்டு அதுமாரி மாற்றங்கள் வெளியே போயிட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்பி கெட்டு போயிடுறாங்க. அதனால முக்கியமாக லவ்வர்ஸ் பார்க்க வேண்டிய படம் இது. அதுவும் இல்லாமல் என்னென்னா முருகன் அண்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க தங்கச்சிக்கான அந்த ஸ்டோரி வந்து அவங்க தங்கச்சிக்கான ஸ்டோரி தேடி அவங்க தங்கச்சி மீட் பண்ணும்போது அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மௌனம், அது இல்லாமல் வந்து ஊமையாக நடிச்சிருக்காரு. அந்த ஊமையாக இருக்கும்போது அந்த தங்கச்சிக்கோசரம் அவர் ஒரு பாசத்தை வெளிப்படுத்தும் போது அந்த சீனில் வந்து எல்லாமே கண் கலங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அது இல்லாமல் வெற்றி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காதலை வந்து உன்னை என்னால் பார்த்துக்க முடியாது, உங்கள் அப்பா நல்லபடியாக பார்த்துக்க நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பார் சொல்லிட்டு அவங்க வீட்டை போட்டும்போது அவங்க அப்படியே இறந்துடுறாங்க. அதை வந்து முக்கியமாக வந்து லவ்வர்ஸ் பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக பெண்களுக்கான படம். பெண்கள் இதுக்கப்புறம் பார்த்து திருந்தணும், இதுதான் நான் சொல்லணும். ஓகே, படம் நல்லா இருக்கு. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.